ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபைல் செக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேஸோட இகேஒய்சி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 23ஆம் தேதி வரையும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நானாக சொல்லலை, அஃபிஷியலாக ஒரு நியூஸ் பேஜில் இது சொல்லியிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அதுக்கான கால அவகாசத்தை நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் சீக்கிரம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி மொபைல் வழியாகவே பண்ணலாம். எந்த விதமான கேஸ் உள்ள இடத்துக்குலாம் போக தேவையில்ல. அந்த இடத்துக்கு நீங்களே மொபைலில் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரை கிளிக் பண்ணிட்டு அதில் இப்போ நான் வந்து இந்தியன் கேஸ் யூஸ் பண்ணுறேன். அதனால் அதில் இந்தியன் ஆயில் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்பு தான். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிஜிஸ்டர் கேட்கும். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். 3 தடவை நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் கேட்கும். அதில் ரிஜிஸ்டர் கொடுத்துங்க. ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட நேம், மெயில் ஐடி, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணிங்க. செட் பண்ணி ஓகே கொடுத்தோன்னே இப்படி தான் வரும். உங்களோடக்கு லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு அதில் கேஒய்சி அப்படின்னு டைப் பண்ணிங்க. நான் இப்போ டைப் பண்ணுறேன் பாருங்கள். டைப் பண்ணிட்டா இப்படி வந்துடும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு கீழே கண்டினியூ இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. அதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஸ்கேன் கேட்கும். அதையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸை ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணணும். அந்த டவுன்லோட்னு ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடும். இந்த ஆப் தான் அதுக்கு. இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். முன்னாடியே டவுன்லோட் பண்ணால் இது ஓப்பன் பண்ண முடியாது. டவுன்லோட் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு உங்களோட ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் வரும். அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துட்டு ப்ராசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா யாரோட பேரில் இந்த கேஸ் கனெக்ஷன் இருக்கோ அவங்க ஃபேஸை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கு அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் ஸ்கேன் ஆகும். உங்களோட கண்ணை பிளிங்க் பண்ணிங்கன்னா கேப்சர் ஆகிடும். கேப்சர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். அதை வந்து வெரிஃபை பண்ணிங்க. இப்போ நான் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஆகிடுச்சு. கொடுத்துட்டு கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை ஆகிடும். பாருங்கள், எனக்கு கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் கேஒய்சி உங்கள் மொபைல் வழியாகவே பண்ணிக்கலாம். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.